அத்தியாயம் 16. பாலுவின் ஒர்க் ஷாப். டப்பா பார்ட்டாக பைக் ஒன்றின் பாகங்களை கலர்ச்சி கொண்டிருக்க கச்சிதமாக அங்கே வந்து நின்றது மாப்பிள்ளை மோகனின் கார். அடட, மாப்பிள்ள சாரா? வாங்க சார். நான் வரது இருக்கட்டும். எங்க பாலு? இப்பதான் ஆயில் வாங்கிட்டு வர கிளம்பி போனாரு. வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? 10 நிமிஷம் சார். பஜாஜ் பல்சர்ல பறந்து போயிருக்காரு. சரி, வெயிட் பண்றேன் என்று காரை ஓரம் கட்டும் போதே கண்ணனும், அதாவது கண்ணன் வடிவத்தில் சுந்தரராஜனும் அங்கு வந்து சேர அவனை பார்க்கும் மோகனிடம் குபீர் உற்சாகம். ஹலோ மிஸ்டர் கண்ணன், உங்களை பார்க்க தான் நான் இங்கேயே வந்தேன். எனக்கு உங்க வீடு தெரியாதா? அதான் பாலுவை கூட்டிக்கிட்டு வருவோம்னு வந்தேன். நானும் உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் கொடுத்த மருந்து எப்படி வேலை செய்திருக்கு? எப்படியா? சரிதான் போங்க. அப்பா இப்போ நல்லா துள்ளி குதிக்கிறாரு. சித்தி வாய் அடைச்சு போயிட்டாங்க. மாமா வேற பாவம், வாயை கொடுத்து உங்களால இப்ப முடங்கில கிடக்குறாரு. வாங்க, வந்து அவரையும் குணப்படுத்துங்க. நான் வரது இருக்கட்டும். இனியாவது உங்களுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல சிக்கல் இல்லையே? ஒரு சிக்கலும் இல்ல. நான் வித்யா கழுத்துல தாலி கட்ட போறது நிச்சயம். அதே சமயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எங்க சித்தி எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துட்டா போதும். என்ன சார் அது? எங்க கல்யாணத்துக்கு வித்யா அப்பா சுந்தரராஜன் கட்டாயம் வரணும். மோகனின் பதில் கண்ணனாகிய சுந்தரராஜனை ஒரு இடி இடித்தது. அவர் மட்டும் வந்துட்டா என் சித்தி வாயை நான் ஊசி நூல் போட்டு தச்சிடுவேன். ஏன் சார், அதை இப்ப செஞ்சா என்ன? நீங்க வித்யா அப்பாவையா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? வித்யாவை தானே? அது சரிதான் மிஸ்டர் கண்ணன். அவளோட அப்பா விஷயம் ஒரு புரியாத புதிரா அப்படியே இல்ல இருக்கு. அப்ப உங்களுக்கு அந்த புதிருக்கு விடை கிடைக்கணுமா? நிச்சயமா. இத நான் சித்திக்காக மட்டும் சொல்லல, ஊருக்காகவும் தான். என் மாமியாரா வரப்போறவங்க தன் புருஷன் உயிரோட தான் இருக்காருன்னு நினைக்கிற நினைப்பு எந்த அளவுக்கு உண்மையானது இல்ல பொய்யானது தெரியணும்ல. அவங்க உயிரோட இருக்கிறதா நினைச்சா அதுதான் உண்மை. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவங்க நம்பிக்கைய ஒரு தடவை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்குமே ரொம்ப நல்லதுங்கிறது என் எண்ணம். அப்ப நீங்க உங்களுக்காக மட்டும் இல்ல, அவங்களுக்காகவும் வித்யா அப்பா வரணும்ங்கிறீங்களா? நிச்சயமா. என் கல்யாணம் அதுக்கு ஒரு காரணமா இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். என் மாமியாரா வரப்போறவங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்பிக்கைன்னு நம்பிக்கையோட மட்டுமே இருப்பாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஒரு தடவையாவது உயிர் வரட்டுமே. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருவேளை வித்யா அப்பாவால வர முடியாம போயிட்டா என்ன பண்ணுவீங்க? பயப்படாதீங்க. என் மாமியாரா வர போற மங்களத்தம்மா கிட்ட தயவு செஞ்சு இனியும் உங்களை நீங்க ஏமாத்திக்காம மஞ்சள் குங்குமத்தை எடுத்துடுங்கன்னு சொல்லிடுவேன். மோகன் மிக தெளிவாக சொன்ன பதில் கண்ணனாகிய சுந்தரராஜனையும் சற்று யோசிக்க வைத்தது. சரி, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கண்ணாமூச்சி விளையாடி கொண்டே இருப்பது? எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு வரதானே செய்யும். அவர் தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்த அந்த சமயத்தில் பாலுவும் தன் புதிய பல்சர் பைக்கில் புயல் போல வந்து இறங்கினான். மோகனையும் கண்ணனையும் ஒரு சேர பார்த்து உச்சிக்குள்ளிருந்து போனான். கண்ணனுக்கும் தன் மகனை வளர்ந்த ஒரு இளைஞனாக பார்ப்பதில் அப்படி ஒரு சந்தோஷம். வாங்க மாப்பிள்ள சார், வாங்க கண்ணன். நாங்க எப்போ வந்துட்டோம். ஆமா, எங்க போயிட்ட பாலு? கடைக்கு ஆயில் வாங்க போயிட்ட மாப்பிள்ள சார். அம்மா, என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிட்றதெல்லாம் அப்புறம். பாலு, முதல்ல பைக்கை ஓரம் கட்டிட்டு என் கூட கார்ல எங்க வீட்டுக்கு வர. ஐயோ, என்ன சார் இது? திடு திப்புன்னு தானே அதிசயங்கள் நடக்குது. வித்யாவுக்கும் எனக்கும் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். அதுக்காக இருந்த எல்லா தடைகளும் நீங்கிடுச்சு. என் அப்பாவும் பரிபூரணமா குணமாயிட்டாரு. அப்படியா? ஆமாம் பாலு, என்னோட முதல் நன்றி கண்ணன் சாருக்கு தான். இவர் தான் அப்பாவை குணப்படுத்தினவர், உங்க அக்காவையும் குணப்படுத்தினவர். ஆகையால முதல் பத்திரிகையும் இவருக்கு தான். மோகன் உற்சாக மிகுதியில் ஒரு நீரூற்று போல பீறிட்டான். அதே சமயம், கண்ணன் சார், என் மாமாவோட கை காலை சரி செய்யுங்க. பாவம், உங்ககிட்ட வாயை கொடுத்துட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு என்றவனை கண்ணனாகிய சுந்தரராஜனும் பார்த்து சிரித்தான். பின் மூவரும் காரிலேயே மோகன் வீட்டுக்கு புறப்பட்டனர். மோகனின் பங்களா.
கார் வரும் சப்தம் கேட்டு ஒரு சிறு குழந்தை போல துள்ளி குதித்தபடி வெளியே வந்தார் அருணாச்சலம். வாங்க வாங்க என்று வாய் கொள்ளாதபடி வரவேற்றார். உள்ளே இருந்து கொண்டே அரை மனதாய் கண்ணனை வரவேற்றாள் சகுந்தலா. உடன் பாலுவை சேர்த்து பார்க்கும் கொஞ்சம் மிளகாயை கடித்தது போல உணர்ந்தாள். சாமி, நீங்க கொடுத்த மருந்து அபாரம். இனி என் வாழ்க்கை அவ்வளோதான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் ரொம்பவே நல்லாயிட்டேன். என் தொழில்கள்லையும் நான் திரும்ப ஒரு ரவுண்டு வருவேன் என்று அருணாச்சலம் காய்ச்சிய பால் போல பொங்கி வழிந்தார். கண்ணனாகிய சுந்தரராஜன் பார்வையோ எங்கே ராமச்சந்திரன் என்று தேடியது. அவர் பெட்ரூமில் கட்டிலில் ஒரு மரவட்டை புழு போல சுருண்டு படுத்திருந்தார். கண்ணன் நேராக அவர் அருகே சென்று அவரை புரட்டவும் வலித்த முகத்தோடு அவனை ஏறிட்டார். கண்ணனும் அப்படியே கைகளால் பின் பிடரியை வருடியவனாக வெடுக்கென்று ஒரு குத்து, ஒரே ஒரு குத்துதான். ராமச்சந்திரனின் மொத்த உடம்பும் நேராக அடுத்த நொடியே எழுந்து விட்டார். உடம்பிலும் எந்த வலியும் இல்லை. மோகனுக்கும் அப்பாடா என்று இருந்தது. மாமா, உங்களுக்காகவே நேர்ல போய் சார கூட்டிக்கிட்டு வந்தேன். இனி தப்பா எதுவும் பேசி வைக்காதீங்க என்று மோகனும் அங்கேயே அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து விட்டு ஹால் பக்கம் கண்ணனை அழைத்து சென்றான். அருணாச்சலம் பாலுவிடம் அடுத்து சேம லாபங்களை விசாரிக்க தொடங்கிவிட்டார். இனி ஒரு பிரச்சனை இல்ல தம்பி, வர்ற முகூர்த்தத்திலேயே உங்க அக்காவுக்கும் என் மகனுக்கும் கல்யாணத்தை வச்சிடலாம். நீ போய் மற்ற ஏற்பாடுகளை செய் என்றார். அப்பா, இப்பவே இங்கேயே நீங்க கண்ணன் சார கூப்பிடுங்க. அப்படியே உங்க வியாதியை குணப்படுத்தினதுக்காக இவருக்கு நாம ஏதாவது நல்ல மரியாதை பண்ணணும் என்றார் மோகன். சரியா சொன்ன. உள்ள போய் பீரோல இருந்து 10 பவுன் சங்கிலி ஒன்னு எடுத்துக்கிட்டு வா. சாருக்கு என்னோட அன்பளிப்பாக கழுத்திலேயே போட்டு விடுறேன் என்றார் அருணாச்சலம். கண்ணனிடம் திகைப்பு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. நான் இப்போ ஒரு சித்த யோகி. தங்கம் வைரம்லாம் ஆசையா இருக்கிறவங்களுக்கு, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்றான் கண்ணன். அப்படி சொல்லக்கூடாது. என் மன திருப்திக்கு நீங்க வாங்கிக்க தான் வேணும். என் மன திருப்தி நீங்க தர விரும்புற 10 பவுன் சங்கிலில இல்லைங்க. பாலுவோட அக்கா வித்யா இங்க சந்தோஷமா வாழ்றதுலதான் இருக்குது. இனி இவங்களுக்கு என்ன குறை? அமோகமா இருப்பாங்க. அருணாச்சலத்தின் பேச்சு ராமச்சந்திரனை சலனப்படுத்தியது. கலங்கிய விழிகளுடன் சகுந்தலாவை பார்த்தார். என்னென்ன பாக்குற? எல்லாம் அந்த பக்கம் அவங்களுக்கே சாதகமா இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாமா, என் மக லட்சுமியை நினைச்சா கவலையா இருக்கு எனக்கு. கவலைப்படாத, முதல்ல கல்யாணம் நடக்குதான்னு பாப்போம். இத்தனை வருஷமா வராத அப்பங்காரன் இனிதான வரப்போறான். ஒருவேளை வந்துட்டா அந்த வித்யா இங்க நாய் படாத பாடுபடுவா. அவளை இந்த வீட்டுல வச்சு படாத பாடுபடுத்தி அவளே வீட்டை விட்டு ஓடும்படி செய்வேன். 2ஆம் தாரமாவது மோகன் லட்சுமியை கட்டிக்கிற மாதிரி பண்ணுவேன். பார்த்துக்கிட்டே இரு. சகுந்தலாவும் ராமச்சந்திரனும் பேசிக்கொள்வது கண்ணன் ஆகிய சுந்தரராஜன் காதுகளிலும் விழத்தான் செய்தது. யோக வாழ்க்கை அவருக்கு மிகச்சிறிய சப்தங்களை கூட உணரக்கூடிய ஆற்றலை தந்திருந்தது. சகுந்தலாவின் துர்புத்தியை எண்ணி சிரித்து கொண்டவர், என் மக இங்க வாழ்க்கப்பட்டு வந்தவுடன் படாத பாடு பட போறது அவ இல்ல, நீதான் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டார். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.